180ல தாவேகா வருது. ஒரு 80ல திமுக வருது. 80 சரி, ஒரு 40ல திமுக வருது. 180 40ல திமுக வருது. ஒரு 80ல அதிமுக வருது. ஒரு 80 தொகுதி. 180 பிளஸ் ஒரு 80 எவ்வளவு? 180 ஒரு 80 260. ஒரு 40 வந்து 300. நாம் தமிழர் கட்சி ஒரு 15ல வருது. இல்ல அவங்க ஜெயிக்கவே இல்ல 10 வராங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸிட் போல்ஸ் பத்தி தான் நம்ம விவாதம் பண்ண போறோம். அதுக்காக 3 முக்கிய நபர்கள் வந்திருக்காங்க. இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பழைய தலைமுறை சேனல் இருக்குல்ல, அது வழியா டெய்லி அங்கதான் போயிட்டு வருவாராம். அதனால இவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், நம்பி கூப்பிட்டுருக்கோம். இவர் பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு ஓட்டு இருக்கா என்னன்னு தெரியல, சும்மா டிவிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. அதனால இவரை கூப்பிட்டுருக்கோம். நாங்க கடைசியா இருக்காரு பாருங்க, அவர் ரொம்ப முக்கியமான நபர். ஏன்னா இப்போ ஆக்சிஸ் யூ இந்தியான்ற சேனல்ல ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்கல்ல, அங்க தண்ணி கேன் போட்டுட்டு இருக்காரு. அதனால அவருக்கும் ரொம்ப நாலேஜ் இருக்கும், நம்பி கூப்பிட்டுருக்கோம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். சார், நீங்க சொல்லுங்க, எப்படி கருத்து கணிப்பு எப்படி எடுத்தீங்க? எதனால இலை கட்சி வரும்னு போட்டிருக்கீங்க? ஒருத்தன் எடுத்து போட்டிருந்தாங்க, காப்பி பேஸ்ட் பண்ணி நாங்களும் போட்டோம். இருந்தாலும் எங்க ஆளுங்க ஃபீல்டு ஃபுல்லா இருந்தாங்க. ஒரு 5 கோடி பேர்கிட்ட கேட்டோம், அதுல எடுத்து நம்ம போட்டு வச்சிருக்கோம். அவ்வளவுதான். அப்படிங்களா? நீங்க சொல்லுங்க சார். நாங்க பூத் வாசல்ல போய் நின்னா மேடம், அங்க ஓட்டு போட்டு வெளில வராங்க எல்லாருமே. கேட்டோம், என்ன பண்ணீங்கன்னா விசில் போய் காட்டிட்டு போனாங்க. இப்படி வச்சாங்களா இல்ல இப்படி வச்சாங்களா? இல்ல இப்படிதான் வச்சாங்க. வாயில இப்படி மூக்குல வைக்கல, வாயில தான். நீங்க உங்களை ஓட்டு பூத்துல விட்டாங்களா? உங்களை விட்டாங்க. ஓட்டு இல்லாதவங்க உள்ள விடுவாங்க? இல்ல நாங்க வெளில தான் நின்னோம், பூத்துக்குள்ள போக முடியல. வெளில நின்னோம், பார்த்தோம் எல்லாமே. தமிழ்நாடு முழுக்க இவங்க பூத்துல இந்த மாதிரி ஓட்டு இல்லாத சின்ன பசங்க தான் நிக்கிறாங்க, வேற யாரும் இல்ல. அப்பெல்லாம் பேசாதீங்க. இல்ல, ஓட்டு போட்டவங்களோட ஓட்டு இல்லன்னு சொல்லி வீடியோ போட்டவங்களோட என்ன அதிகம்? ஆமா, அதே அதான். இப்ப நாங்க களத்துக்கு போயிருந்தோம். களத்துக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் பப்ளிக் போயிட்டு, எல்லா சேனலும் பப்ளிக் போயிட்டு எடுக்கிறவங்களோட நிலைமை என்னன்னா, நான் கொடுக்கல, நான் இங்க கடை போட்டிருக்கேன், ஐயோ எனக்கு வேணாம்ப்பா, ஐயோ கட்சியே வேணாம், அப்படி இப்படின்னு செதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு நாள் முழுக்க எங்களால சர்வே எடுக்கணும்னு போனாக்கா எங்களால முடியல. அப்ப நாங்க தான் அந்த தாவேக ஆளுங்களை கூப்பிட்டோம், எங்களுக்கு செட் பண்ணி கொடுங்க ஆளுங்களை. அப்படி கேட்கும்போது அவங்க, நீங்க நம்ம மன்றத்துக்கு வந்துருங்க, எல்லாம் வெள்ளை சட்டையா இருந்தாங்க. இல்ல சார், இப்படி எடுத்தா நேச்சுரலா இருக்காது, கொஞ்சம் வேற மாதிரி வேணும் அப்படின்னு உடனே வெள்ளை சட்டையை வந்துட்டு வேற சட்டை போட்டு நம்மகிட்ட சர்வே மாதிரி கொடுத்தாங்க. யங்ஸ்டர்ஸ், நடுநிலை, முதியவர், மூத்த முதியவர், அப்புறம் புது வாக்காளர், பெண்கள், ஆண்கள், ஆட்டோ ஓட்டுநர், பஸ் ஓட்டுநர், கார் ஓட்டுநர், அப்படியே பிரிச்சோம். பக்காவா பிரிச்சு தண்ணி கேன் போடுறவர், தண்ணி கேன் எடுப்பவர் அப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சு பக்காவா அவங்க செட் பண்ணதுல வச்சு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு 180ல தாவேகா வருது. 180 வருது கண்டிப்பா மேடம். 180ல தாவேகா வருது. ஒரு 80ல திமுக வருது. 80 இல்ல. சரி, ஒரு 40ல திமுக வருது. 180 40ல திமுக வருது. ஒரு 80ல அதிமுக வருது. ஒரு 80 தொகுதி. 180 பிளஸ் ஒரு 80 எவ்வளவு? 180 ஒரு 80 260. ஒரு 40 300. நாம் தமிழர் கட்சி ஒரு 15ல வருது. இல்ல அவங்க ஜெயிக்கவே இல்ல 10 வராங்க. கணிப்பு எடுக்கலங்க, கருத்து திணிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன வேணும்னு தெரியுதுங்களா? நான் குடுக்கறதா இப்படி உங்க சேனல்லே போட போறீங்க, எதுக்கு தேவையில்லாம் பேசுறீங்க? நீங்க குடுக்கறதா இல்ல, உங்களோட பெரிய ஏஜென்ட் நாங்க வச்சிருக்கோம். சரி, அதான். அப்ப நாங்க 310 நாங்க அசஸ் பண்ணதுல 310ல 180 தாவேகா வந்துருக்கு. 310 தனிப்பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கிறாங்க. இதுதான் வரலாறுலயே முதல் முறை. இது எம்ஜிஆரே திடீர்னு டக்குன்னு எந்திரிச்சிருவார், சமாதானம் அப்படின்னு. அப்படி ஒரு சர்வே நான் எடுத்து நிப்பாட்டி இருக்கேன். இல்ல மேடம், இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அதான் சொல்றேன்ல, அங்க பூத்துல உட்காந்து எல்லாத்தையுமே கேட்டேன், எல்லாருமே அதே தான் சொல்றாங்க. டிவிக்கு வரும்னு முடிவு பண்ணிட்டாங்க மக்கள். அதனால கண்டிப்பா நீங்க முடிவு பண்ணி போடுங்க. இல்ல நீங்க 4ஆம் தேதி தெரியும் மேடம், 4ஆம் தேதி தெரியும் உங்களுக்கு. இந்த நடுல இந்த சிரிப்பொலின்னு ஒரு சிரிப்பு சேனல்ஸ் எல்லாம் இந்த டெமோஸ் ப்ராஜெக்ட்னு ஒரு சர்வே ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அதுல அதிமுக பாருங்களேன் 149 சீட்டு ஜெயிக்கும். கரெக்டா தான் போட்டிருக்கு. கரெக்டா தான் மேடம் போட்டிருக்கு. மேல சர்வே நேர்மையா எடுத்திருக்காங்க. 5 வருஷம் டிஎம்கேவோட ஆன்டி இன்கம் கூட்டணி கட்சியோட சேர்த்து நாங்க பெரும்பான்மை மத்தியில ஆட்சி 98. ஆமா, 77ல இருந்து 98. தாவேகா 8. எனக்கு கோபம் வருது மேடம். இதெல்லாம் என்ன? தாவேகா யார் லெப்ட் பாண்டி
ஜாதி வெறி மிஸ்ரா, அந்த சத்யகுமாரா, பாத்தீங்களா ஒரு தளபதி ஜெயிப்பாரான்னு கூட அவங்களுக்கு தெரியல. அப்புறம் இன்னொரு ரவுடி மரியவில்ஸ், எல்லாரும் வந்துருவாங்க. ஆமா 8 பேரு. ஆதவர்ஜுனா வெற்றி அவரு தோத்துருவாரு. அவருக்கு வாய்ப்பு விஜய் விஜய் கேளுங்க. விஜய் வந்து பெரம்பூர்ல மண்ண கவராப்புல, பெரம்பூர்ல இப்ப இருந்து திருச்சியில ஜெயிச்சு இல்ல திருச்சியில மண்ண கவராரு, பெரம்பூர்ல ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சாரு. இல்ல பெரம்பூர்ல தான் ஜெயிக்கிறாரு, பெரம்பூர்ல வந்து தோக்குறாரு. இல்லப்பா திருச்சியில ஜெயிக்கிறாரு. இல்லப்பா திருச்சி மேற்குல ஜெயிக்கிறாரு. திருச்சி மேற்குல கிழக்குலதான் நிக்கிறாரு. கிழக்குல தான் நிக்கிறாரா? மேற்குல நின்னா ஜெயிச்சிருப்பாரு. சார் சார் இது வந்து வடக்குல discuss- நிக்கிறாரா? வடக்குல சூளம், தெற்குல மூலம். மூலம் இல்ல, அது இது வேணாம். ரோகம். ஆஹ் சார் இது வந்து டிஸ்கஸ் பண்ற இடம் இல்ல சார், இது வந்து இல்ல விவாதம். நாங்க சர்வே அப்படி எடுத்துருக்கோம். ஆமா, சர்வே எடுக்கக்கூடிய ஆளு தானே. 8ங்கிறது நம்ம மேடம் 208 இருங்க, முதல்ல சொல்றாங்க. இருங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியும்ல உங்களுக்கு. இல்ல தெரியாது தெரியாது, நான் இவரை பார்த்ததே தெரியாது, இல்லை. நான் எனக்கு இவர் யாருன்னே தெரியாது. தெரியாது. எனக்கு நீங்க யாரு- இங்க வந்து உட்காருங்க, நீங்க அங்க போங்க, ஆஹா. பிரிஞ்சு உட்காருங்க. பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காரு மிஸ். இவரோட ஏஜென்ட். இல்ல மேடம் அப்படி கிடையாது, தெரியவே தெரியாது, அவரெல்லாம் பார்த்ததே இல்ல. எங்களோட கட்சி மாநாடுக்கு 4 லைவ் போட்டாப்ல காசு வாங்கிட்டு இந்த சேனல். அது வீட்டு வாசல்ல மட்டும். இப்ப நீங்க என்ன மேடம் யாரு எடுத்தாலும் போடுவோம். இவர் இடத்த மாத்த போறீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க, வீட்டு இவர் வாசல்ல இடத்த மட்டும் 2 மணி மாத்துவீங்களா? நேரம் யாராவது லைவ் போடுவாங்களா? இதுக்கு மேல இவர் என்கிட்ட அந்த பழைய தலைமுறையில அப்படி பண்ண மாட்டோம்பா. பழைய தலைமுறையில அப்படிலாம் இதுக்கு பண்ண மேல இவர் மாட்டோம். என்கிட்ட பேசினாருன்னா நீங்க போர்டுல ஓட்டின்னு போடுங்க, ஓவர் டாக்கிங்னு போடுங்க. போடுங்க. நீங்க விவாதத்தை நடத்துங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க பக்கத்துல. சார் ரொம்ப நேரமா பிரேக்கா போயிட்டு இருக்கு, பேசுங்க சார். மேடம் நாங்க இதுக்கு முன்னாடி அசாமு, குஜராத், கலிபோர்னியா, மேற்கு வங்காளம், அப்புறம் வந்து உக்ரைனு, ரஷ்யா, இப்படி பல இடங்கள்ல நாங்க வந்து சர்வே எடுத்திருக்கோம். அங்க நாங்க துல்லியமா எது பண்றோமோ அதுதான். இப்ப கூட நாங்க ரஷ்யால நாம் தமிழர் தான் ஜெயிக்கும்னு போட்டோம், வந்துச்சு. என்ன வந்துச்சு? எங்க வந்துச்சு? நாம் தமிழர் வரலாங்க, ஆனா நாங்க துல்லியமா கணக்கெடுத்து காமிச்சோம். அது மாதிரி ஆப்கானிஸ்தான்ல இந்து மக்கள் கட்சி வந்து ஜெயிக்கும்னு போட்டோம். ஜெயிக்க வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா அங்க ஏன் அப்படி வந்துச்சுன்னு கடைசி நேரத்துல இவிஎம்ல கோளாறு பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா அங்க எலெக்ஷனே கிடையாது அந்த ஊர்ல எல்லாம், சும்மா அடிச்சு விடுறதுதான். இங்க கலவரம் பாகிஸ்தான்ல இந்துக்கள் அதிகம் மேடம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய ஜனதா வந்து இது அந்த கட்சி வந்து போச்சு. நாங்க தான் சர்வே எடுத்தோம், நிப்பாட்டினோம், ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தோத்துருச்சு. சார் நீங்க தண்ணிகன் போடுறவரா இருந்தாலும் நாங்க வந்து மரியாதை நிமித்தமா தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். நீங்க எப்படி இஷ்டத்துக்கு அடிச்சுட கூடாது, ஒரு நியாயமா பேசுங்க. நம்ம இவ்வளவு நான் பேசுறேன். அவ்வளவுதான் மேடம். 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. கருத்து கணிப்புல அவங்க சொல்றது உண்மையோ இல்லைன்னா தெரியாது மேடம். நான் சொல்றது 100% உண்மை. 224 நாங்க ஜெயிக்கிறோம் மேடம். அப்ப 10 வந்து இந்த திமுக ஏதோ ஒரு ஓட்டு இருக்கு, அந்த கட்சிக்காரங்க ஓட்டு இருக்கு, அதனால வந்து அவங்களுக்கு போகுது. விட்டு கொடுக்குறீங்க நீங்க. விட்டு கொடுக்கல, அந்த கட்சிக்காரங்க மீதி மாத்த முடியல. 15 யாருக்கு? மீதி 15 யாருக்கு? மீதி வந்து அதிமுக. அவங்களால திருத்த முடியல எங்களால. நாம் தமிழர் ஓட்டே வாங்கல. ஓட்டே வாங்கல. மறுபடியும் தனித்தனியா வேற வேற கட்சி சுயேட்சையில நிக்குது. அவங்களாம் வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் நமக்கு தான் சுயேட்சையான இந்த வேட்பாளரே டிவிகே தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த சர்வே நான் முன்னாடியே விட்டேன். இவர் தம்பி அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றாருல, இந்த சர்வே தான் நான் விட்டேன். ஆக்சுவலா 232லயுமே தாவேகா ஜெயிக்குது. 233 இல்ல ஒண்ணு வந்து எடப்பாடி இப்போ விலைக்கு வாங்கிட்டாப்ல, 2வது வந்து ஒண்ணு இடைத்தேர்தல் ஆகுது, அதனால 231ல அது ஜெயிக்குது. 2 வந்து வேற வேற இதுவாக இருக்குது. அந்த 2ல மறுபடியும் இடைத்தேர்தல் வருது, அதுலயும் தாவேகா தான் ஜெயிக்கும். எதிர்கட்சியே இல்ல, இவங்களே உள்ள பேசிட்டு இவங்களே கலைஞ்சுக்கிறாங்க. சுயேட்சை வேட்பாளரும் ஜெயிக்கிறாப்ல. யாரு சுயேட்சை எடப்பாடி நிக்கிறாருல, அவருக்கு ஆதரவு கொடுத்ததால அவரும் ஜெயிக்கிறாப்ல. ஆமா அவரும் ஜெயிக்கிறாரு, சுயேட்சை வேட்பாளரும் ஜெயிக்கிறாரு. அது எதனால டிவிக்கு வந்து ஆதரவு கொடுத்ததால அவர் ஜெயிக்கிறாரு அந்த இடத்துல மட்டும். சரி நீங்க எத்தனை பேர்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்துறீங்க? அந்த டேட்டா மட்டும் காமிக்க முடியுமா? அது ரகசியம் மேடம், அது வந்து கஷ்டம். நாங்க நேர்மையா எடுக்கக்கூடிய ஆளுங்க. விஜய் ரசிகர்களா உண்மையா இருக்கவங்கள வந்து அப்படி நாங்க பார்த்து கரெக்டா எடுத்துக்கோம். அதை நாங்க சொல்ல முடியாது. சர்வே நாங்க எங்க எடுத்தோம், எப்படி எடுத்தோம், யார்கிட்ட எடுத்தோம், எதுக்கு எடுத்தோம், எந்த நேரத்துல எடுத்தோம், அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. ஆனா எடுத்தோம். நாங்க எங்களுக்கு சர்வே எடுக்கிறதுக்கான டைமிங் அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் தான் மேடம் ஆச்சு. 1/4 மணி நேரமா? இல்ல சொல்றேன், இந்த 1/4 மணி நேரம் எடிட் பண்ற டைம் சொல்றேன் நானு. ரொம்ப சிம்பிள் மேடம். ஒரு விஜய் போட்டோ போட்டோம், லைக்ஸ் எத்தனை வந்துச்சுன்னு பார்த்தோம். அந்த இன்ஸ்டாகிராம்லயே நம்மளால வந்து பார்க்க முடியும் எத்தனை வயசுக்குள்ளவங்க அதை லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அப்படி கணக்கு பார்த்தோம். ஓகே, அப்ப இத்தனை சர்வே விஜய்க்கு தான். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி போட்டோ போட்டோம், ஆடிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் டிஎம்கேல போட்டோம், ஆவரேஜா வந்துச்சு. அப்ப கண்டுபிடிச்சிட்டோம், ஓகே இன்ஸ்டாகிராம்ல விஜய் போட்டோ போட்டா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு நல்லா வருது. அப்படி கணக்கு பார்க்கும்போது 264ல தமிழ்நாட்டுல விஜய் ஜெயிக்கிறாங்க. இவர் வந்து தொகுதியை வந்து பிரிக்கிறாரு. ஆந்திரால கொஞ்சம் கடன் வாங்கிப்பாங்க, கேரளால கொஞ்சம் கடன் வாங்கிப்பாங்க, ஆனா நிக்கலாம் மாட்டாங்க. அப்படி இல்ல,
வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை இருக்குல்ல, ம். ஓர சென்னை, சிங்கார சென்னை, ஓர சென்னை, ஓர சென்னை அப்படி அதான்டா மத்திய சென்னை, அதை விடுங்க. ஓர சென்னை. அப்புறம் அதுக்கு பேர் வந்து திருவள்ளூர் ஓர சென்னைன்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஓர சென்னை அப்படி வச்சுப்போம். மேடம் மேடம் இவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே. நான் உங்களை எல்லாம் எதுக்கு கூப்பிட்டேனே நான் மறந்துட்டேன். நாங்க வந்து யூடியூப்ல ஒரு போல் போறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு மேடம், அது இன்ஸ்டாகிராம்ல போல் போறதுக்கு இருக்கு. தம்பி உனக்கு ஓட்டு போறதுக்கே ஆப்ஷன் இல்லப்பா தம்பி, இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்க நீ. இல்ல நான் ஓட்டு போட ஆப்ஷன் இல்லைனாலும் அந்த 3த்தையும் போட்டேன். டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு போட்டேன். அது நிறைய பேர் டிவிகே தான் செலக்ட் பண்ணாங்க. உன்ன மாதிரி 100 பேர் போட்டுருப்பாங்க ஓட்டு இல்லாதவங்க. அவங்கெல்லாம் வச்சு எப்படி ஜெயிப்பீங்க? கடைசியில உட்காந்துருக்க தூங்கவே ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே கிளம்பலாம், முடிச்சுக்கலாம் இதோட. நான் இதுக்கப்புறம் உங்களை கூப்பிட மாட்டேன். ஓகே. இன்னொரு சேனல் என்ன வேற கூப்பிட்டுருக்காங்க, அங்க வேற போகணும்.